இன்றைக்கி கற்றுக்குடி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நிறையா இண்டிகேட்டர்ஸே வந்து இது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ லைன் தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பீரியட் வந்து செட் பண்ணுவோம். பீரியட் வந்து ஒரு 8, 10 அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலோட நம்ம வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடக்கிற 8 கேண்டிலோட மூவிங் ஆவரேஜோட இதை தான் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த அடுத்த கேண்டிலோட மூவிங் ஆவரேஜ் பாஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு 5ன்னு வச்சுங்களேன், செகண்ட் கேண்டில் ஒரு 10, அடுத்து வந்து ஒரு 5, அடுத்து ஒரு 15, அடுத்து ஒரு 20 அப்படின்னா இது 5 + 10 + 20 + 15 அப்படின்னு போட்டு டிவைட் பை அந்த எத்தனை பீரியட் போடுறோமோ அந்த அமௌண்ட்டை போட்டோம்னா எவ்வளோ ஆவரேஜ் வருதோ அந்த ஆவரேஜோட ரேட்டு தான் வந்துட்டு அந்த மூவிங் ஆவரேஜ் அடிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய டைப் இருக்குது. இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஆல்டர்னேட் இண்டிகேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ், ட்ரையாங்கிள், வெர்டிக்கல் வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையான டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ட்ரெண்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நான் இப்போ வந்து டெல்டா கார்ப்போட சார்ட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டு. இதில் வந்து நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 அதாவது 8 இதுக்கு முன்னாடி நடக்கிற 8 கேண்டிலோட ஆவரேஜோட ப்ரைஸ் தான் வந்து கால்குலேட். ஒவ்வொரு 8 கேண்டில்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் பேஸ் பண்ணி இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நடக்கும். நான் வந்து கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அப் கலர்னால் வந்து க்ரீன் வச்சுக்கிறேன், டவுன் கலர்னால் வந்து ரெட் வச்சுக்கிறேன். ஸோ வந்து பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து செட் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து ஆவரேஜ் டைப்பு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 5 டைப் சொன்ன பார்த்தீங்களா. இதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். எப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து நான் வந்து இன்னொன்று நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பீரியட் 10 வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து மினிமமே 10 அப்படிங்கிறத நம்ம 8 செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது சேம் கலர் வந்து இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் எல்லோ வச்சுட்டேன் இதுக்கு. அப்புக்கு டவுனுக்கு வந்து நான் ஒரு பிளாக் வச்சிடுறேன். ஸோ எல்லோ அண்ட் பிளாக் வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்ஷனல் மூவிங்கோட ஆவரேஜோட சிக்னல். ஸோ வந்து க்ரீன் அண்ட் எல்லோ வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட சிக்னல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் இன்புட்டை ஓகே இது ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சரி இங்கே பாருங்கள், இந்த ஆவரேஜையும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து போட்டேன். ஸோ இதோட சிக்னல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக காட்டும். அது லேட்டாக காட்டும் மீன்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் ஏது ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி மேலே போகும்போது அதுக்கப்புறமா இங்கே வந்து சிக்னல் காட்டுது, க்ரீன் கலர் சிக்னல் இங்கே காட்டியது. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எண்டிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சிக்னல் காட்டுது, செல்லிங் சிக்னல் காட்டுது. இதே வந்துட்டு நான் எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ் நான் போடுறேன் பாருங்கள்.
எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பீடாக இருக்கும், அதோடைய சிக்னல்ஸ் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவரேஜோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எக்ஸ்பென்ஷனல் மூவிங் வந்து ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி கூட மூவிங் ஆவரேஜ் போட்டு நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பை அண்ட் செல்லிங் சிக்னல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அக்யூரசி அதிகமாக இருக்கும். இந்த இதில் எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜில் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் மட்டும் நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம அக்யூரசி அதிகமாக இருக்குது மீன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜில் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து காம்பினேஷனில் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் போட்டோம்னா நம்ம ரொம்ப வந்து அக்யூரசி அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு எம்எஸ்சிடியும் ஒரு மூவிங் ஆவரேஜையும் நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அக்யூரசி கிடைக்கும். இதுலேயே ஹல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, ஹல் மூவிங் ஆவரேஜும் கொஞ்சம் நல்லா அக்யூரசி கிடைக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறாதையும் ஹல் மூவிங் ஆவரேஜ். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு சிக்னல் வந்து நம்மகிட்ட இல்லை, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து நம்மளுடைய ப்ரோக்கர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து இது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க எனேபிள் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது போக இதில் இன்ஃபர்மேஷன் மெயினாக பார்க்கணுன்னு பார்த்தோம்னா நம்ம இது வந்து ட்ரெண்டை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா இதோட காம்பினேஷனில் வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் சிக்னலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் வியூ பண்ண முடியுதில்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பையிங் சிக்னல் கரெக்டாக அக்யூரசி கரெக்டாக காட்டுது. ஃபஸ்ட்டு கேண்டிலே காட்டுது, செகண்ட் கேண்டில் வந்து பையிங் சிக்னல் காட்டிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சிக்னல் இங்கே ஆக்சுவலி இந்த இடத்துல அக்யூரசி கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து செல்லிங் சிக்னல் காட்டுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸு. இதே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த செல்லிங் சிக்னல் பையிங் சிக்னல் வந்து அக்யூரசி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் வந்துட்டு அது சேம் தான், அக்யூரசி வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து என்னமோ வந்துட்டு காமனாக வந்து கிடைக்கும். பட் வந்துட்டு அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆகக்கூடிய ஸ்பீடு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜில் அதிகமாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.